லண்டன்ல ஸ்கை டைவிங் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாமா? போட்டோல பார்க்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. நேர்ல பறந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? வாங்க. இது பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. நமக்கும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இதில் ரிஸ்க் ஃபேக்டர் நிறையவே இருக்குது. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு உடம்பெல்லாம் வந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா. ஸோ ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாதவங்க இதை பண்ண வேணாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இன்னொன்று விஷயம், இதில் முடி வந்து அவ்வளோ சிக்காகும் போல், அதை எடுக்கிறதுக்கே 1 hour ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த பொண்ணு உள்ளே போகிறாங்க, எல்லா சேஃப்டி பர்பஸும் போட்டுட்டோம். ஆனால் இவங்க தலையில் இருக்க ஹெல்மெட் தூக்கி அடிச்சிடுச்சு. அவங்க உடனே வெளியில் வந்துட்டாங்க, இல்லைனா அவங்க மண்டையில் தான் பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்க நேரிடும். எல்லாருக்கும் நடக்கும்னு இல்லை, ஒரு சில பேருக்கு நடக்கும். இவங்க திரும்பவும் போயிட்டு நல்லா தான் பறந்தாங்க. அதாவது வாழ்க்கையில் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி தான்டா ரிஸ்க் எடுக்கிறதுலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு சில டைமில் ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லலாம். இதோட பேசிக் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 30 poundsலேருந்து ஆரம்பிக்கும். ஆன்லைனில் புக் பண்ணால் ரொம்பவே சீப்பராக இருக்கும். முக்கியமாக நம்ம